காவிரி பிரச்சினை, நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாகவும் வறட்சி மற்றும் வார்ப்புயல் நிவாரண நிதி கேட்டும் பிரதமர் மோடியிடம் நேரில் வலியுறுத்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பிரதமரிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்து அவர் விளக்கம் அளித்தார். தமிழ்நாடு அரசு கோரியுள்ள வறட்சி நிவாரண பணிகளுக்காக நிதி 39,565 கோடி ரூபாயும், வருதா புயல் நிவாரண பணிகளுக்காக 22,573 கோடி ரூபாயும் மற்றும் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களில் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கப்பட வேண்டிய 17,333 கோடி ரூபாய் நிதியினை விரைவில் விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். பாரத பிரதமர் ஆவணம் செய்வதாக தெரிவித்துள்ளார்கள். தமிழக மாணவ மாணவி நலன் கருதி நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க தமிழக சட்டமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வுக்கான நீட் சட்டமுன் வடிவிற்கு மத்திய அரசின் ஒப்புதலை விரைவில் தரவும், தஞ்சாவூரில் எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவில் நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளேன். அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு விரைவாக ஒப்புதலை வழங்க வேண்டும் என்று பாரத பிரதமர்களை கேட்டுக்கொண்டேன். பாரத பிரதமர் அவர்களும் ஆவணம் செய்வதாக தெரிவித்துள்ளார்கள். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் ஒழுங்குமுறை குழு விரைவில் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளேன். மீனவர் நலன் கருதி சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்காக 1,650 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளேன். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தாக்கப்பட்டு கைது செய்யப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும், கச்சத்தீவு மீதான இந்தியாவின் இறையாண்மையை நிலைநாட்டி பாக் வளைகுடா பகுதியில் தமிழக மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலைநாட்டவும் தேவையான நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளேன்.